Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நம்ம இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் ஆன் அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அதை பார்ப்போம். இப்போயும் ஒரு 10 வேர்ட்ஸு பார்ப்போம். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஐ எம் ஆல்சோ கிவிங் எ போனஸ் பாயிண்ட் டு யூ. எல்லாத்தையும் பாருங்கள், பழகுங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் 2 பாயிண்ட்ஸு இப்போ சொல்லிக்கிறேன். ஒன்று என்னென்னா, நான் ஒரு 4 ஸ்டேட்ஸில் 4 மாகாணங்களில் என்னுடைய கேரியரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பார்க்கும்போது மை ஃபீலிங் இஸ் தட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷ் இன் தமிழ்நாடு இஸ் பெட்டர் தேன் தட் இன் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே உள்ள பீப்புள் நல்லா ட்ரை பண்ணி இங்கிலீஷை படிக்கிறாங்க, நல்லா விளங்கிக்கிறாங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லா விளங்குது. அதனால் இங்கிலீஷ் விளங்காதவங்க நீங்களும் விளங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க இப்படிலாம் செய்கிறாங்க. அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, நியூஸ் கேட்குறாங்க, நிறையா இங்கிலீஷ் கேட்குறாங்க. அதுபடி நீங்களும் செய்யுங்க, அப்போ இங்கிலீஷு விளங்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் இப்போ அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது டிஃபிகல்ட் வேர்ட்ஸோ இல்லாட்ட காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸோ இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணால், ஒரு கான்டெக்ஸ்டில் கரெக்ட் கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணால் உங்கள் இங்கிலீஷு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்ட்டு என்னுடைய ஒப்பீனியன். அதனால் அப்படி உள்ள வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பழகணும், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். யூஸ் பண்ணலின்னா மறந்து போயிடும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு இன்றைக்குள்ள லெசனை நம்ம பார்ப்போம். த செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் ஆன் அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். வாங்க பார்க்கலாம். The first word is balance. Balance. இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு 2-3 அர்த்தம் கூட இருக்குது. ஒன்று, கடையில் ஒன்று கொடுக்குறீங்க, பேலன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற, மிச்சத்தை கொடுங்க அப்படிங்கிறது கூட பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, பேலன்ஸுங்க காமன் பேலன்ஸ், அதாவது தராசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேலன்ஸ். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற போகிற வேர்டினுடைய மீனிங் என்னென்னா, பேலன்ஸ் என்னென்னா ஒரு சமநிலை, ஃபிசிக்கல் ஈக்குவலிபிரியம். ஈக்குவலிபிரியம்னா ஒரு நிலை, சமநிலை, அதுக்குள்ள இது. இப்போ ஒரு சென்டென்ஸு சொல்கிறேன். The old man lost his balance while walking and fell down. So the old man is walking, he lost his balance. Balanceனா அவருடைய நிலையை, சமநிலையை லூஸ் பண்ணிட்டார், தடுமாறிட்டார். So he fell down. He lost his balance and fell down அப்படின்ட்டு. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. One has to manage his work-life balance. Work-life balance. இப்போ நீங்கள் வெறும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு எஸ்பெஷலி லேடிஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்லேயும் வேலை செய்யணும். அப்படிங்கும்போது தே ஹாவ் டு பேலன்ஸ், ஒர்க்-லைஃப் பேலன்ஸு வேணும். ஒர்க்குக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ப்ரையாரிட்டினா முக்கியத்துவம் கொடுக்கணும், வீட்டில் உள்ள வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ஆக்சுவலாக பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கும் வீட்டில் சில வேலைகளுக்கு கடமைகள் இருக்குது. ஒரு ஃபாதராக, ஒரு ஹஸ்பண்டாக எத்தனையோ கடமைகள் இருக்குது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸு இருக்கணும். அதனால் இந்த பேலன்ஸ்க்கு இப்படி ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதாவது வேலை வாழ்க்கை சமநிலை நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அன்பரு இன்னொன்று சொல்லுவாங்க, பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க. ஒருத்தன் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கான்ப்பா, அவன் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ஒரு நடுநிலையில் எப்போதும் இருக்கான் அப்படிங்கிறது. ரொம்பையும் கோவப்பட மாட்டேங்கான், ரொம்பையும் சோகப்பட மாட்டேங்கான், எப்போதும் ஒரு நிதானமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இஸ் வெல் பேலன்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் வேர்டு இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இம்பேலன்ஸ்னால் ஒரு சமநிலை இல்லாமல் தடுமாறக்கூடிய அது அப்படின்ட்டு. ஸோ இப்படி உள்ள வேர்ட்ஸு மீனிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் வேர்டு பிலவட். பிலவட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்ட பிலவ்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 ப்ரொனன்சியேஷன் இருக்குது, ரெண்டுமே கரெக்ட் தான். ஒன்று அமெரிக்கன் இங்கிலீஷு, இன்னொன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிலவட் அண்ட் பிலவ்ட் அப்படின்ட்டு. ஸோ பிலவ்ட் அப்படின்னா டியர் ஒன்ஸ், யுவர் பிலவ்டு ஹஸ்பண்ட், பிலவ்டு ஃபாதர், பிலவ்டு மதர், பிலவ்டு கிராண்ட் மதர், அதான் ரொம்ப அன்புக்குரிய அப்படின்ட்டு. இப்போ ஒரு மீட்டிங் நடத்தும் போது கூட பேசுவாங்க,
ரெஸ்பெக்டட் அண்ட் பிலவட் பிரின்சிபல் அப்படின்னு கூட பேசுவாங்க. அப்படிலாம் பார்த்துக்கோங்க. பிலவட்னா ஒரு அதாவது டியர்லி லவ்ட் ஒன்ஸ், ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, அன்புக்குரிய அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஐ லாஸ்ட் மை பிலவட் கிராண்ட் மதர் இல்லாட்ட பிலவ்ட் கிராண்ட் மதர் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறீங்க. போன வாரம் என்னுடைய பிலவ்டு இல்லாட்ட பிலவட் கிராண்ட் மதரை அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஐ லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்டு வந்து பெனிஃபிட். பெனிஃபிட்னா ஒரு நன்மை செய்யக்கூடியது, ஒரு அட்வான்டேஜ், பெனிஃபிட் கொடுக்கறது அப்படின்ட்டு. அதனுடைய இன்னொரு ஃபார்ம் என்னென்னா பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து த கவர்மெண்ட் ஷுட் பிளான் ஸ்கீம்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள். கவர்மெண்ட் வந்து பீப்புளினுடைய பெனிஃபிட்காக வேண்டி, அவங்களுக்குள்ள நன்மைக்காக வேண்டி. ஸோ பெனிஃபிட்டுங்கிறது இங்கே வந்து நன்மை அப்படிங்கிற வேர்டு மீனிங்காக வருது. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்கீம்ஸு அதாவது பிளான் பண்ணும்போது இப்போ புவர் பீப்புளுக்கு நன்மை செய்யக்கூடிய தகுந்தபடி உள்ள ஸ்கீம்ஸ் தான் அவங்க பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது. செகண்ட் சென்டென்ஸ் அதே இதை இப்படியும் கூட பேசலாம். த ஸ்கீம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் பெனிஃபிஷியல் டு த புவர். அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்ட்டு. தே ஹாவ் டு கிவ் த பெனிஃபிட் டு தம் ஆர் இட் மஸ்ட் பி பெனிஃபிஷியல் டு தம் அப்படின்ட்டு ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். அதை பார்த்துக்கோங்க. அது பிறகு கோர்ட் லாங்குவேஜில் இப்படி ஒன்று சொல்லுவாங்க, பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தன் வந்து கொலை செஞ்சிட்டான் அப்படின்ட்டு அவனை அக்யூஸ்டாக போலீஸ்மேன் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லை, சாட்சிகளுக்குள்ள ஒரு ஆதாரம் இல்லை. அப்படிங்கும்போது அப்போ ஜட்ஜ் வந்து ஹீ கேன் கிவ் ஆர் கிராண்ட் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு த அக்யூஸ்னா குற்றவாளிக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு கொடுத்து அவனை விடுவிச்சிடலாம். ஹீ கேன் அக்விட் அப்படிங்கிறதும் ஒரு லீகல் வேர்டு தான். ஸோ த ஜட்ஜ் கேன் அக்விட் த அக்யூஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஏன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஒரு சந்தேகத்துக்கு இடமுள்ள இதாக இருக்குது, ஒரு நிரூபிக்கப்படாமல் தான் இருக்குது. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தனை வந்து குற்றம் இது வந்து கன்விக்ட் பண்ணக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் ப்ரூவ் பண்ணணும். யார்? அவங்க போலீஸ். அப்படி இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையில் யாரையுமே குற்றவாளியாக ஆக்க முடியாது ஜட்ஜை பொறுத்தவரையில். ஸோ பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி இருக்குது. அது பிறகு ஃபோர்த் வந்து பிளரினா ஒரு மங்கலான அப்படின்னு அர்த்தம். அதாவது நாட் கிளியர்லி விசிபிள் அப்படின்ட்டு, அதை பார்க்குறதுக்கு கிளியராக இல்லை. த ஃபோட்டோ இஸ் பிளரி. ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலை, கொஞ்சம் பிளர்டாக இருக்குது, பிளரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிறகு செகண்ட் சென்டென்சஸ் மை கிராண்ட் மதர்ஸ் விஷன் இஸ் பிளரி. விஷன்னா கண் பார்வை. என்னுடைய பாட்டினுடைய கண் பார்வை வந்து பிளரி ஆயிடுச்சு, மங்கல ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வேர்டு வந்து பிரிஸ்க்னா ஒரு சுறுசுறுப்பான அப்படின்னு அர்த்தம். எனர்ஜெட்டிக், சுறுசுறுப்பான அப்படின்ட்டோம். ஹீ இஸ் ஆல்வேஸ் பிரிஸ்க், எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்த வேர்டு வந்து கேயாட்டிக்னா ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன். அது வந்து பாருங்கள், வித்தவுட் ஆர்டர், ஒரு ஆர்டர்லியாக இல்லை, ஒரு ஒழுங்காக இல்லாத ஒன்றுக்கு வந்து கேயாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். த டிராஃபிக் டுடே இஸ் கேயாட்டிக்னா ரொம்ப டிராஃபிக் வந்து ரொம்ப இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ட்டு. டிராஃபிக் டுடே இஸ் கேயாட்டிக். அப்புறம் கலோசல்னா பெரிய அளவில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். கலோசல்ட்டு இட்ஸ் அ கலோசல் வேஸ்ட் ஆஃப் மணி. எலெக்ஷன் டயத்தில் நிறைய மணி செலவழிக்கிறாங்க. இட்ஸ் அ கலோசல் வேஸ்ட் ஆஃப் மணி. அதெல்லாம் ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு வளர்ச்சி உண்டாகும் நாட்டில். அது இல்லாமல் அப்படி விரயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறான். கலோசல் வேஸ்ட்னா விரயம் பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு விரயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இட்ஸ் அ கலோசல் வேஸ்ட் ஆஃப் மணி. கலோசல்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த வேர்டு வந்து கிராம்ப்ட்னா க்ரௌடட்னு அர்த்தம். பஸ்ஸில் வந்து நெரிச்சலாக இருக்குது, ஜாம் பேக்டாக இருக்குது, அதுக்கு வந்து கிராம்ப்ட்னு சொல்லலாம். இந்த பஸ் இஸ் கிராம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. கிராம்ப்னா அந்த தசை பிடிச்சிக்கிறது, கால் தசை பிடிச்சிக்கிறோம். எஸ்பெஷலி ஃபார் த ஆத்லீட்ஸ், ஃபுட்பால் விடும்போது கூட கால் பிடிச்சிக்கிறோம், அதுக்கும் கிராம்ப்னு சொல்லலாம். கிராம்ப்னா ஜென்ரலாக வந்து ஒரு நெரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு பிறகு குரூஷியல்னா இம்பார்ட்டண்ட். த பாஸ் ஹஸ் டு டேக் அ குரூஷியல் டெசிஷன் டுடே. இன்னைக்கு வந்து பாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் பண்ணணும். குரூஷியல்னா ரொம்ப முக்கியமான அப்படின்னு அர்த்தம். முக்கியமான டெசிஷன் கொடுக்கணும்
அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிறகு கடைசி வேர்டு வந்து டெரிலிக்ஷன். டெரிலிக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்கள் ஆஃபீஸில் இல்லாட்ட எல்லா இடத்துலையும் எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டென்ஷனல் அபேண்டன்மெண்ட் ஆஃப் த டியூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கடமை இருக்குது, அதை வந்து அலட்சியமாக இருக்கிறது, அதை வந்து கேர் பண்ணுறதே கிடையாது. அது வந்து டெரிலிக்ஷன் ஆஃப் த டியூட்டியை சரியாக செய்யாமல் அலட்சியம் பண்ணிட்டு ஒருத்தன் முடியாமல் போச்சுன்னா பரவாயில்ல, முடியும் இருந்தாலும் அலட்சியமாக செய்யாமல் இருக்கான்ல, அதுக்கு பேர் வந்து டெரிலிக்ஷன் அப்படின்னு பேர். த போலீஸ் ஆஃபீஸர் வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஃபார் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி. அவர் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிட்டார், அலட்சியமாக இருந்துட்டார். ஸோ டெரிலிக்ஷன் ஆஃப் த டியூட்டி அப்படின்ட்டு இது வந்து பழகிக்கோங்க. ஏன்னா ஆஃபீஸ் சர்க்கிளில் இதெல்லாம் வந்து இந்த டெரிலிக்ஷன் ஆஃப் த டியூட்டி அப்படின்ட்டு சார்ஜ் ஷீட்டு கூட பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட்டுங்கிறது ஒரு குற்றம் சுமத்துவாங்க, அதை பார்த்துக்குவாங்க. இப்படி உள்ள வேர்ட்ஸ் இன்றைக்கி 10 வேர்ட்ஸு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு போனஸ் பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ போனஸ் பாயிண்ட்டாக ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் வேக்சின். வேக்சினை பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா வைரஸ் பீரியடில் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அதாவது தாங்கக்கூடிய சக்தி, தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புல நுழையும் போது, ஃபாரின் பாடிஸ் லைக் வைரஸ் ஆர் பாக்டீரியா உள்ள நுழையும் போது, அதாவது கிருமிகள், நுண்ணிய கிருமிகள் நுழையும் போது அந்த இம்யூன் சிஸ்டம் அதை போய் அட்டாக் பண்ணி அதை வரவிடாமல் தடுக்கிறதுனால நமக்கு அந்த நோய் பரவுறது இல்லை. அப்படித்தான் நம்ம மீசில்ஸோ இல்லாட்ட ஸ்மால் பாக்ஸோ இல்லாட்ட போலியோவோ வராமல் நம்ம உடம்புல சக்தி வந்துருச்சு. அதுக்குள்ளே வேக்சினேஷன் ஏற்கனவே உலகம் முழுவதும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கொரோனா வைரஸை வந்து நம்ம சிஸ்டம் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு ஃபாரின் பாடியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. அதனால் இந்த வைரஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே பரவி நம்மளை டேமேஜ் பண்ணிடுது. நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் இறக்கவும் செய்துட்டாங்க. அதனால் இந்த வேக்சினுடைய பர்பஸ் என்னென்னா, இட்ஸ் அ பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன். அந்த வைரஸ் மாதிரி ஒன்று உண்டாக்கி நம்ம உடம்புல செலுத்துகிறாங்க. அப்போ வந்து அதாவது இம்யூன் சிஸ்டம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இம்யூன் சிஸ்டம் ஏதோ வைரஸ் நுழையுதே அப்படின்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணி அதை அழிக்குது. அப்படி செய்யும்போது இது மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு தன்னைத்தானே தயார் பண்ணிக்கிறது நம்ம இம்யூன் சிஸ்டம். அது வந்து மெமரியில் இருக்குது. இப்படி உள்ள வைரஸ் நம்ம வந்தால் நம்ம அட்டாக் பண்ணி அந்த டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெமரி அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்துடுது இந்த வேக்சின்னால். அதனால் வேக்சினுடைய பர்பஸ் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை இன்டியூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஒரு ஊக்குவிக்கிறதா, இப்படி தடுக்கிறதுக்கு. அதனால் வேக்சின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஜெக்ஷன் ஆர் மெடிசன். இன்ஜெக்ஷன் மெடிசன் வந்து நம்ம நோயை வந்த பிறகு அதை வந்து நிவர்த்தி செய்யுது, அதாவது குணமாக்குது. ஆனால் வேக்சின் அப்படி இல்லை, நோய் வராமையே தடுக்குது. எப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்குள்ள அந்த பாதுகாப்பு தன்மையை உண்டாக்குது பெர்மனன்ட் பேசிஸில் தான் லைஃப் முழுவதும். அதுதான் வேக்சின் வந்து நம்ம எல்லாம் போட்டுக்கிறது நல்லது, கொரோனா வைரஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாலும், அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லெட் தம் ஆல்சோ லேர்ன். அதுக்கு பிறகு இப்படி உள்ள எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you very much and bye-bye. See you in the next part.